வணக்கம் சார். வணக்கம். சத்யவான் சாவித்திரியை பார்த்து பேசின அந்த இலக்கியம் கலந்த அந்த காதல் வைர வரிகள் எப்படியெல்லாம் பேசியிருப்பாரு அப்படின்றத நம்ம பகவான் நமக்கு எப்படியெல்லாம் சொல்ல வராரு அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார். சாவித்திரியை நாம் பார்த்த மாத்திரத்தில் என்ன கேட்போம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்கிறேன். ஆசையாக நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னா இன்னென்ன வரங்களெல்லாம் கொடுங்கன்னு கேட்போம். அறிவோடு பேசினோம்னா எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்போம். நம்ம ஆன்மாவிலேருந்து பேசினோம்னா சாவித்திரியை பார்த்து எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் சாவித்திரியை பார்க்கிற போது சத்தியவான் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவர் எப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பகவான் சாவித்திரியில் எழுதும் பொழுது சத்தியவான் இப்படியெல்லாம் நினைத்து பேசி சொன்ன உணர்வுகளை இவர் பதிவு செய்கிறார். சத்தியவான் சாவித்திரியை பார்த்த மாத்திரத்தில் ஒரு தெய்வீக சூழல் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை பேச தூண்டியதாம் அப்படின்னு பகவான் சொல்றார். 401வது பக்கத்தில் சொல்றார் பகவான், ஐ விட்னஸ்டு தி வெர்ஜின் பிரைடல்ஸ் ஆஃப் தி டான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இரவு என்ற மாப்பிள்ளை தூய இனிமை நிறைந்த மெல்லிய நல் காலை விடியல் என்ற மணப்பெண்ணுக்கு மாலையிட்டு கல்யாண கோலம் கொண்டது போல இருந்துதான் சத்தியவானுக்கு. பகவானுடைய அந்த காதல் வரிகளை சத்தியவான் சொன்னது போல எழுதி நமக்கு புரிய வைக்கிறார். பிஹைண்ட் த க்ளோவிங் கர்டைன்ஸ் ஆஃப் தி ஸ்கை. கர்டைன்ஸ்னா திரை. இரவுக்கும் விடியல் காலைக்கும் இடையில் வானம் மெல்லிய திரையால் இருவரையும் மறைத்திருந்தது போலவும் அந்த வானம் விரித்திருந்த வான் திரைக்கு பின்னால் சத்தியவானும் சாவித்திரியும் மாலையிட்டு மணமுடிக்க காத்திருந்தது போல அவர்கள் இருவரும் அந்த கானகத்து காட்டுக்குள் பனித்திரைக்கு மத்தியில, பனித்திரை விழுது இல்லையா, அதுக்கு மத்தியில காத்திருந்தார்கள்னு சொல்றார். சாவித்திரியை பார்த்த மாத்திரத்துல சத்தியவானுக்கு இப்படி இல்லாமா தோணுச்சுங்கிறாரு. சத்தியவானுக்கு தோணுச்சுன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு தோணுச்சு. பகவானுக்கு எப்படி தோணுச்சுன்னா சாவித்திரி சொன்னா, அதனால பகவானுக்கு தோணுச்சு. அப்படி புரிஞ்சுக்கணும். அவர் மேலும் சொல்லுகிறார், கானகத்திற்கு மத்தியில காட்டின் நடுவில் சத்தியவானுக்கு தோணுச்சான் ஒரு தூய மங்கை மாலையிட காத்திருக்கிறாள்னு தோணுச்சுங்கிறார். ஆர் வியிங் இன் ஜாய், வியிங்னா இங்க சத்தியவோட ஆன்மாவை குறிக்கும். ஆர் வியிங் இன் ஜாய் வித் தி பிரைட் மார்னிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பேரானந்தம் பொங்கும் மகிழ்ச்சியுடன் அந்த ஒளி நிறைந்த காலை பொழுதிலே நிலைத்திருக்க அந்த சுச்சுவேஷனை சொல்றார். ஐ பிளேஸ்டு அலாங் தி ஸ்லம்பரஸ் கோஸ்ட் ஆஃப் நூன் அப்படின்னு சொல்றார். ஸ்லம்பர்ஸ்னா அழுக்கு நிறைந்த, நூன்ஸ்னா மதியம். நீண்ட நாள் மிக்க ஏக்கத்தோடு வசந்தம் இந்த காட்டில் வராதா என்று காத்திருக்கும் சத்தியவான் எப்படி தூய நிறம் கொண்ட நுரையோடு பொங்கி வருகிற அந்த கடல் அலைகள் இருக்குல்ல, நம்மை தொடாதா என்று காத்திருக்கும் கடல் கரை மணல் இருக்கு இல்லையா, அதுபோல கடல்ல மணல் நல்ல அழகா பளிச்சுன்னு இருக்கும். கடலின் உட்புறம் நீளமா இருக்கும். அந்த ஓரத்துல வெண்மை நிறமான நுரை கலந்ததா எழும்பி வரும். அந்த அலைக்கும் அந்த கடல் கரையினுடைய அந்த ஓரத்துக்கும் இடையில இருக்கிறது சொல்றார். அந்த கடற்கரையின் ஓரத்துல கருப்பா அழுக்கு படிந்த ஒரு ஸ்லம்பர், அழுக்கு நிறைந்த ஒரு கருத்த நிறம் கலந்த ஒரு கடல் ஓரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. அது எங்குதான் அந்த வெண் நுரை பொங்கி வருகிற அலை நம்மை தொடாதா என்று எப்படி கடற்கரையில் இருக்கிற அந்த அழுக்கு நிற அந்த ஏரியா அதுக்கு எப்படி தோணுமோ, அதுபோல இருள் நிறைந்த கருமை நிறைந்த ஒரு வசந்தம் கிடைக்காத ஒரு சத்தியவானுடைய வாழ்க்கையிலே ஒரு வசந்தம், சாவித்திரியோட அந்த அன்பு
தொட்டு விடாதா, கிடைத்து விடாதான்னு ஏங்குறான்னு அரவிந்தர் இந்த உதாரணங்களோடு சொல்றார். ஆர் met the moon gliding amazed through heaven. கிளைடிங்னா பறந்து. என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி சொர்க்கத்தை தேடி வானத்திலே தவழும் மேகங்களுக்குள் புகுந்து புகுந்து அலைகிறதே அந்த குளிர் நிலவு, அதை போல நானும் சாவித்திரி என்ற சொர்க்கத்தை தேடி அலையும் நிலா போல அலைந்து கொண்டிருந்தேன்கிறார். சத்தியவானுடைய ஃபீலிங், அவர் சொன்னதா பகவானுடைய உணர்வுகளை நமக்கு சொல்றார். இது ஏன் இவ்வளவு ஆழமா பார்க்குறோங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து சொல்றார், தி டே அண்ட் டஸ்க் ரீவில்டு டு மீ ஹிடன் ஷேப்ஸ்ங்கிறார். அப்படின்னா இங்க ரீவில்டுன்னா வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். ஹிடன் ஷேப்ஸ்னா மங்கிய சூரிய ஒளி. அதிகாலையில ஒரு சூரிய ஒளி வருது இல்லையா, அது நீங்க பார்க்க முடியும், அவ்வளவு அழகா இருக்கும். சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா பார்க்கலாம். அதே சூரியனுடைய அழகை அந்த அந்தி மாலையில மறையும் பொழுது சூரியன் மாதிரி இருக்காது, ஒரு ஒளிப்பிழம்போடு கூடிய ஒரு அழகான, அப்படி ஒரு லட்சணமா அந்த காட்சியை பார்க்கலாம். அதிகாலை பொழுதில் விடுகிற சூரியனும் அந்தி மாலையில் மறைகிற சூரியனும் சாவித்திரியினுடைய அடையாளங்கள். அதுதான் சாவித்திரிங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு பகுதியில் இருக்கிற சூரியனுடைய அந்த அம்சம் இருக்கு, அது கொள்ளை அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். அதான் சொல்றார் பகவான், ஒவ்வொரு நாளும் வரும் அந்தியும் சந்தியும் அந்த நாட்களுக்குள் மறைந்திருக்கும் ஆனந்த அழகை காட்டி காட்டி மறைந்து சென்றது. உதாரணங்களை பார்க்கணும். ஃபிகர்ஸ் ஹேவ் கம் டு மீ ஃப்ரம் சீக்ரெட் ஷோர்ஸ்ங்கிறார். ஷோர்ஸ்னா மூலம், மூலம்னா ரகசிய மூலம். நமக்குள்ள குண்டலி சக்தி மறைஞ்சிருக்குல்ல, அது ரகசிய மூலம் தானே. மூலம்ங்கிறது ஆதி. அதுபோல அந்த சாவித்திரியை பார்த்த அந்த நாட்கள் அதற்குள் உள்ள ரகசியத்தையும் அதன் அழகின் விளிம்பையும் காட்டி காட்டி மறைந்தது. சாவித்திரி அப்படிலாம் தெரிஞ்சுதான் அவருக்கு, சத்தியவானுக்கு. பகவான் அடுத்த வரை சொல்றார், அண்ட் ஹாப்பி ஃபேசஸ் லுக்டு ஃப்ரம் ரே அண்ட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன மீனிங்னா, அது அழகு முகத்தையும் ஆனந்தத்தையும் அதன் கதிர்வீசும் ஒளிமுகத்தையும் காட்டியது. சாவித்திரியை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு தோணினதான், ஐ ஹேவ் ஹியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ் கிராஸ் தி ஈதர்ஸ் வேவ்ஸ்ங்கிறார். இங்க ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ்னா என்ன அர்த்தம்னா, ரகசிய வாய்ஸ்னு அர்த்தம். ஈதர்ஸ் வேவ்ஸ்னா மின்காந்த அலைகள். என்ன சொல்ல வர்றாருன்னா, திடீரென்று ஒரு நாள் அற்புதமான அழகான இனிமை நிறைந்த வினோதமான ஒளி அலைகள் என் காதில் வந்து விழுந்தது. சாவித்திரியினுடைய உணர்வு, அந்த குரலோசை, அந்த ஹம்மிங் வாய்ஸ்லாம் வந்து காதில் விழுந்துதான். ஐ ஹாவ் சீன் வுட் நிம்ஸ் அப்படிங்கிறார். வுட் நிம்ஸ்னா வனதேவதைன்னு அர்த்தம். பீரிங் த்ரூ தி லீவ்ஸ் அப்படின்னா, பீரிங்னா எட்டி பார்க்கறது. காட்டுல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலைகளுக்கு மத்தியில நின்னுண்டு அப்படி எட்டி பார்த்தாலும் சாவித்திரி எப்படி இருந்தா தெரியுமா, வனதேவதையா தெரிஞ்சாலும். இதை சொல்லும் போதுதான் காதல் உணர்வு வருது. நமக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துருச்சு, 56ன்னா இன்னும் 4 வருஷத்துல 60 வயசுனா சீனியர் சிட்டிசன் ஆயிடுறோம். இவ்வளவு காலதாமதமான இந்த காதல் வரிகளை படிக்கும்போது இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எல்லாருக்கும் தோணும். சாவித்திரியை படித்தால், அதுவும் சத்தியவான் சாவித்திரி சாப்டர் படிச்சா தோணும். பட் சாத்தியம் இல்லை. பட் அந்த உணர்வுகளை நமக்கு பகவான் சொல்ற அந்த நயமான அந்த ரிஷியனுடைய மகத்துவம் வாய்ந்த அந்த யோக சாவித்திரியினுடைய அந்த வர்ணனைகளை சத்தியவான நம்ம பேர்லயே திங்க் பண்ண சொல்றார். நாமளே சத்தியவான நினைச்சு அதை வர்ணிக்க சொல்றார். அந்த உணர்வுக்கு வர சொல்றார் பகவான். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வனதேவதை மரத்தின் இலைகளுக்கு இடையிலே தன் முகத்தை காட்டினாள். ஐ ஹாவ் பிஹெல்ட் தி பிரின்சஸ் ஆஃப் தி சன் அப்படின்னு சொல்றார். அவளை அப்படியே என் ஆழ் மனதுக்குள் பிடித்து கொண்டேன். பிஹோல்டுனா பிடித்து கொண்டேன். அவள்தான் சூரியனின் இளவரசிங்கிற சாவித்திரின்னு சொல்றார். இங்க அஸ்வபதியோட மாத்ரு தேசத்து இளவரசின்னு பகவான் குறிப்பிடல, சத்தியவான் சொன்னதா சொல்றார். சூரியனின் இளவரசி சாவித்திரி. ஏன் அஸ்வபதி மகள்
இளவரசியான அந்த சாவித்திரி என்று ஏன் பகவான் அப்படி குறிப்பிடவில்லை என்பதை பற்றி அடுத்த வாரம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு காதலை இலக்கிய நயனத்தோட வர்ணிக்க முடியுமானா அது நம்ம பகவானால மட்டும்தான் சார் முடியும். ஆஹா, நீங்க சொல்லும் போது யாருக்குதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணை பார்த்து இப்படியெல்லாம் ரசிக்க முடியுமா, இப்படியெல்லாம் அணுவணுவா காதல் செய்ய முடியுமான்றத, அதுவும் சத்தியவானுடைய இடத்துல இருந்து நம்ம பகவான் கொடுத்த அந்த எழுத்துக்கள், அந்த அழகான அந்த வடிவங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனா அசோபதியினுடைய மகள் என்று சொல்லாமல் சூரியனுடைய இளவரசி சாவித்திரி என்று ஏன் குறிப்பிட்டாருன்றத நீங்க அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நாங்க அது வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா அடுத்த வாரம் அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வாரம் பேராமூருக்கு பதிலா நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, உலகத்தில் இதுவரை யாரும் சொல்லாத நீதி கதைகள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த நீதி கதையில முதல் கதையா இந்த வாரம் சொல்லுங்க சார். ஒரு மனம் புழுதி ஆகிவிட அந்த புழுதியாகிவிட்ட மனம் புனிதத்துவம் பெற்ற மனமாக மாறுகிறது. இந்த அடிப்படையிலான ஒரு நீதி கதையை பார்க்க போகிறோம். எகிப்து மன்னன் கிட்ட ஒரு உளவாளி இருந்தான். அவன் பக்கத்து நாடான முஷிலா என்ற நாட்டு மன்னன் கிட்ட இருந்த ஒரு அடிமை பெண்ணை அப்படியே டிராயிங்காக வரைஞ்சி அதை எடுத்து போய் எகிப்து மன்னங்கிட்ட காமிச்சான். அந்த எகிப்து மன்னன் அந்த படத்தை பார்த்தோன்னே மயங்கிட்டான். அந்த அழகில் படத்தை பார்த்தே இவன் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி படைத்தளபதியை கூப்பிட்டு, எட்ரா வண்டியை போரை தொடுத்து அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு அரச உத்தரவு போட்டான். படைத்தளபதி போருக்கு போனால் என்ன பண்ணணும், அந்த முஷிலா நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் குன்று குவிச்சுக்கிட்டு வாளாலையும் அம்பாலையும் எல்லாரையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டு போயினுங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை வீழ்த்திக்கிட்டே போகும்போது அந்த முஷிலா நாட்டில் இருக்கிற படைத்தளபதி கேட்குறான் தடுத்து, இறைவனுக்கு விசுவாசமான எங்களை ஏன் கொள்கிறீர்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு, ஏராளமான மக்களை வெட்டி குவிக்கிறீங்களே, நாடு வேணும்னா எடுத்துக்கோ, பொருள் வேணும்னா எடுத்துக்கோ, இல்லை நாங்கள் நாட்டை விட்டே ஓடினுமான்னு சொல்லுங்க, நான் ஓடி போகிறோம், போரை நிறுத்து, என்னன்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல் நீ மாட்டுக்கிட்டு வந்து போர் தொடுத்திருந்தா எங்களுக்கு என்ன புரியும், எதனால் இந்த போர்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு அடிமை பெண் இருக்கால்ல, எங்கள் மன்னனுக்கு பிடிச்சி போச்சு, அதனால் அவளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். அட பைத்தியங்களா, அதை முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே, அதுக்கா இம்புட்டு பேரை வெட்டி வீழ்த்துவீங்க அப்படின்னு இதை முஷிலா நாட்டினுடைய அந்த தளபதி இப்படி கேள்வி கேட்டுட்டு இந்த தகவலை போய் மன்னன்கிட்ட சொல்கிறார். இந்த அடிமை பொண்ணுக்காகத்தான் இவ்வளோ பொண்ணு குவிச்சிட்டு போர் தொடுத்து வந்திருக்கானுங்க அப்படின்னு இந்த தகவலை சொன்ன உடனே அவர் சொன்னார், அவளை கூட்டிகிட்டு போயிட சொல்லு, அவள் போனால் என்ன ஒன்று தான் குறைய போகுது, நம்மக்கிட்ட இல்லாத அழகியா, அனுப்பி விடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அடிமை பெண் அழகிய எகிப்து நாட்டோட படைத்தளபதி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவளை கூட்டிக்கிட்டு படைத்தளபதி கிளம்புறான். போர் தொடுத்துக்கிட்டே போனதுனால இரவும் பகலமாக தானே நடந்திருக்கும். வழியில் ஒரு கூடாரம் அமைச்சு தங்கிட்டு மறுநாள் வெடிச்சு தான் போக முடியும். இப்போது அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு கூடாரம், மற்ற வீரர்களுக்கெல்லாம் ஒரு கூடாரம், படைத்தளபதிக்கு ஒரு கூடாரம்னு இப்படி அமைச்சு எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்போது சிங்க கூட்டம் வந்து திடீர்னு தங்கி இந்த வீரர்களை தாக்க ஆரம்பிச்சிடுது. படைத்தளபதி வேகமாக போய் அந்த சிங்கத்தை வேட்டையாடி அவ்வளோ பேரையும் காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு வந்து நிற்கிறான் அழகி முன்னாடி. அப்போ அந்த அடிமை பெண் பார்க்குறா, என்ன ஒரு வீரம், இந்த அசாத்திய இந்த தைரியமான பர்சனாலிட்டியை பார்த்து லைட்டாக மயங்க ஆரம்பிச்சிட்டான். தளபதிக்கு இன்னும் கொஞ்சம் மயக்கம். இந்த ரெண்டு பேருக்கும் இந்த மயக்கத்தில் தன்னை இழந்துட்டான் தளபதி. ஆசைப்பட்டது மன்னன், இங்கே நடந்தது தளபதிக்கு. இப்போது இந்த சுச்சுவேஷனில் என்ன ஒரு ரகசியம்னா, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரோட இருக்கட்டும், மன்னனுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு உடன்படிக்கை ஆயிடுச்சு. விடிஞ்சு எல்லாம் கிளம்புறாங்க. எகிப்து அரசனை பார்க்கறதுக்கு கிளம்பி போயின்னுக்கிறாங்க. இறை விசுவாசமாக இருந்த முஷிலா நாட்டு மன்னன் ஒரு வகையில் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆனால் எகிப்து நாட்டு மன்னன் அந்த இறை நேசத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த அடிமை பெண்ணுக்காக ஆசைப்பட்டு எல்லாமே மறந்துட்டான். இந்த இடத்துல கடவுளும் காலமும் பார்த்துட்டு இருக்கு, இயற்கை பார்த்து தானே இருக்கு. இதுக்கெல்லாம் லைஃப் ரெஸ்பான்ஸ் உண்டு இல்லை. அந்த அடிமை பெண்ணை எகிப்து மன்னன்கிட்ட போய் ஒப்படைக்கிறார் படைத்தளபதி. மன்னனுக்கு ஒரே பேரானந்தம். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவள் ஒரு அறையில் உட்காந்துருக்க இவர் நெருங்குறாரு.
நெருங்கும்போது ஒரு எலி சத்தம் கேட்குது. ஒரே உருட்டல் பரட்டலுமான சத்தத்தை பார்த்துட்டு அந்த எலியை கொல்றதுக்காக இப்படி எப்படியும் ஓடுறாரு அது எகிப்து மன்னன். கொல்ல முடியல அதை. அது ஒரே ஆட்டம் காட்டுது. இவர் ஓடி எப்படியோ அதை கண்டுபிடிச்சி அடித்து கொன்னுடுறார். கொன்னுட்டு அந்த அடிமை பெண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே பலகீனமாக நிற்கிறாரு. அப்போ தான் அந்த அடிமை பெண்ணுடைய நினைவுல நிழலாடுது ஒரு விஷயம். சிங்கத்தை வேட்டையாடி வீரத்தோட வந்து என் முன்னாடி நின்ன அந்த படைத்தளபதி எங்க, ஒரு எலிக்காக போராடி சோர்ந்து போன இந்த எகிப்து மன்னனுங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த மன்னங்கிட்டே சொல்லிடுறா, நீங்க விரும்பிதான் என்னை தூக்கிட்டு வந்தீங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே உங்க படைத்தளபதி என்னை அடைஞ்சிட்டான். அதனால உங்க வீரத்தை பார்த்து எனக்கு கேலியா இருக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டான். எப்படி இருக்கும் அரசனுக்கு? என்னை கேவலப்படுத்திட்டாலே, அதுவும் ஒரு அடிமை பெண் அப்படின்னு வாழை உருவி அப்படியே போட்டு தள்ளணுன்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ சட்டுன்னு அவனுக்கு ஒரு கான்சியஸ் வருது, ஒரு விழிப்பு வருது, மனசுல ஒரு எண்ணம் வருது. ஒரு நாணயமான தளபதின்னு நினைச்சோம், அவன் என்ன செஞ்சிருக்கான் பத்தியா. ரெண்டாவது தோணுச்சு, என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு சுய புத்தி வந்தது. மூணாவதா தோணுச்சு, முஷிலா மன்னனுக்கு நான் செஞ்சது துரோகம் தானே அப்படின்னு ரியலைஸ் பண்ணான். நாலாவதா தோணுச்சு, இந்த அடிமை பெண்ணோட உண்மை முகம் நமக்கு புரிஞ்சு போச்சு. அஞ்சாவது, என் ஆன்மாவினுடைய மூச்சு காற்றுங்கிறது ஆண்டவனோடு இணைந்து மகிழ்வதை நாம் மறந்துட்டோம். ஆறாவது, இறை நேசர்களுடைய அந்த நாட்டு மக்களை கொன்று குவிச்சமே, எவ்வளோ பெரிய பாவம்னு கண்கலங்கி அப்படியே மனம் குமரி நிற்கிறான். புழுதி கலந்த பாழா போன மனசு இப்போ புனிதம் பெறுது பத்தியா. இந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு நீதி கதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டு படைத்தளபதிக்கு உத்தரவிட்டான், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த நாட்டில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுக்குறேன், அந்த பகுதியை நீ ஆண்டுக்கோ. தனக்கு இருந்த அந்த இச்சை ஆசைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டான். எப்படி இருந்த ஒரு காம வெறிங்கிறது மாறி சுயமா தனக்குள்ள ஒரு ஞானோதயம் வந்தது இல்லையா. இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட கதை. இயேசு பிறப்பதற்கு முன் நடந்த இந்த நிகழ்வு, இந்த வரலாற்று உண்மை மறைக்கப்பட்டதை இப்ப நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். மனம் மாறி மடிந்து போன இந்த மயக்க வரலாறு போல இன்னும் ஏராளமான நீதி கதைகள் வரும் வாரங்களில் தொடர்கிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம். நீதியை நாமும் நேசிப்போம். இன்றைய தினத்துல நம்ம சாவித்திரி கோயிலில் மகாலட்சுமியையும் மகா சரஸ்வதியையும் பிரதிஷ்டை செய்து அந்த கோயில்களிலே மக்கள் சென்று வழிபடுவதற்கான திறப்பு விழாவாக இன்னைக்கு நடக்குது. எல்லோரும் வந்து பிரம்மாண்டமாக கலந்துக்கிறாங்க. அதோட 8ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம அன்னை மையத்தில் பணம் விரய செலவு ஏன் வருது, வருமான குறைவை எப்படி சரி செய்கிறது, மேலும் மேலும் எப்படி செல்வந்தராகிறதுங்கிற அன்னை சொன்ன ரகசியங்களை நாம் ஒரு பயிற்சியாக சொல்லித்தரப்போகிறோம். கோவை மக்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எகிப்து மன்னன் வந்து தன்னுடைய அற்ப ஆசைகளால செய்யக்கூடாத தவறை செய்தாலும் கடைசி அவனுடைய தவறை உணர்ந்து சத்தியத்தை கடைபிடிச்ச இந்த நீதி கதை வந்து நிஜமாவே கேட்கவும் நல்லா இருக்குது. நிறைய பேர் இது மனம் திருந்துறதுக்கும் நல்லா இருக்குது, எடுத்துக்காட்டா இருக்குது. அதனால இந்த நீதி கதையே கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து சொல்லுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். நம்மோட பழக்க வழக்கங்களை மாற்றாம நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. வருஷம் மட்டும்தான் மாறின்னு இருக்கும். நல்லா ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். நம்முடைய எண்ணம் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறது அன்னையுடைய அமுத மொழிகளை படிக்கணும். அப்போ தான் எதிர்காலம் பிரகாசிக்கக்கூடிய எண்ணங்களை நமக்குள்ளே உற்பத்தி ஆகும். நம்ம மனசை எப்போவுமே கவலையே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்கு. கவலையில் வச்சிருக்கிறதா சந்தோஷமாக வச்சுக்கிறதாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 2 விஷயத்தை நீக்கணும். ஒன்று, எதிர்கால பயத்தை நீக்கணும். 2வது, கடந்த காலங்களில் நடந்த கவலைகளை மறந்துடணும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்த நீக்கினா போதும். இன்னும் ஏராளமான சிந்தனைகளை அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார சிந்தனைகளை கொஞ்சம் நிறைய சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் சார். ஆனா முத்தான அழகான ஒரு விஷயமா சொல்லி சிந்திக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா தினமும் இந்த குடி பிரச்சனையினால சண்டை வீட்டில் அதிகரிக்குது, சந்தோஷம் இல்லை, இதனால கடன் வந்து அதிகமான கடன் தொல்லையா இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கிட்ட தீர்வு இருக்கான்றது மக்களுடைய கேள்வியா இருக்கு. இதை பத்தி சொல்லுங்க சார். இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். 100%
குடிக்கிறத தடுக்க முடியும். மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்முடைய பக்தி முறையிலும் சரி. ஒரு முறை என்னோட தொடர்பு கொள்ளணும், விவரங்களை சேகரிச்சுட்டு நாம் சொல்கிற சில யோசனைகளை அவங்க மனைவியோ இல்லை அவங்களுடைய சகோதரிகளோ கேட்டு அதன்படி நடந்தாங்கன்னா, அதாவது நர்ஸாக மாறணும். நாம் அவங்கள மேலும் மேலும் நாம் அவமானப்படுத்திட்டு கூடாது. அவங்க ஒரு மனநோயில் சிக்கி சீரழிஞ்சிட்ருக்காங்க. அவங்கள இன்னமும் நம்ம அதில் அறியாமல் நம்ம செய்கிற தவறுனால மேலும் மேலும் அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தடுக்கிறதுக்கு நாம் சில யோசனைகளை சொல்லி கொடுக்குறோம். வித்தின் 10 டேஸில் 10 நாட்களுக்குள்ளே அவங்கள மனமாற்றம் செய்து நிரந்தரமாக அந்த குடியிலிருந்து விடுவிக்க முடியும். தொடர்பு கொண்டு யோசனை கேட்டால் சொல்லி கொடுத்து மாற்ற முடியும். ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்பு கொள்ளுங்க, நான் வழி காமிக்கிறேன். உங்களை தொடர்பு கொண்டால் இந்த குடி பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான அத்தனை வழிமுறையும் நான் கண்டிப்பா கைட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. இதுவே மக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பா நம்ம இதை பயன்படுத்தினாதான் நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால சாருடைய ஆலோசனையை நம்ம எல்லாரும் கேட்டு அதன்படி நடக்கிறதா நம்மளுக்கு சிறந்த மருந்தாகும். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார். 1950 டிசம்பர் 5ஆம் தேதி நம்ம அன்னை ஆசிரம பிளே கிரவுண்டில் விளையாட்டு அரங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. பகவானுடைய உடல்நிலையை பற்றி ஒரு தகவல். உடனே கிளம்பி பகவான் ரூமுக்கு மதர் வராங்க. அப்படியே பகவானை ஒரு 40 நிமிஷம் வச்சக்கண் வச்சபடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கழுத்தில் ஒரு மாலை இருந்தது. அந்த மாலையை கழட்டி பகவான் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு, அங்கே நீரோத்பரன் இருந்தார் பக்கத்தில், பகவானுடைய முக்கியமான சாதகர். அவர்கிட்ட நான் இப்போ என்னோடய அறைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு சம்பவம் அப்படின்னா எனக்கு உடனே தகவல் தெரிவிக்கணும். பகவானோட அந்த அதிமன அந்த உணர்விலிருந்து விடைபெற போகிறாரு அப்படிங்கிற உணர்வு மதருக்கு புரிஞ்செடுத்து அந்த அடிப்படையில் அவங்க மேலே போகிறாங்க. 1:20 நைட்டு, டிசம்பர் 5ஆம் தேதி நைட்டு 1:20க்கு நீரோத்பரங்கிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்குறாரு. கொடுக்குறாரு. எனக்கு பசிக்குது நீரோத் அப்படிங்கிறாரு. இதுவரை அவர் அது மாதிரி சொன்னதே கிடையாது. 40 ஆண்டுகளில் ஒரு முறை கூட அவர் இது மாதிரி கேட்டதே கிடையாது. பசிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுவரை அவர் காஸ்மிக் அந்த பிரபஞ்ச ஆத்மாவோட அந்த யோக வாழ்க்கையில் இருந்தவர். பூமியில் இல்லை அவர். இருந்தாலும் பூமியோட உணர்வில் அவர் மிங்கிள் ஆகலை. இந்த பூமியிலேருந்து அவர் விடைபெற போகிறாருன்னு முன்னே அந்த பசியை உணர்றாரு. உடனே அவருக்கு சாப்பாடு தரப்படுது. 1:26க்கு அவருடைய உடம்புலேருந்து அந்த உயிர் விலகுது. அதுக்கு பிறகு அன்னை அந்த உடம்பை பார்த்து நன்றி பிரார்த்தனையை சொல்கிறாங்க. 5 நாள் அந்த உடலை அடக்கம் பண்ண முடியாமல் அந்த இறந்ததற்கான அறிகுறியிலேருந்து வச்சுருக்காங்க. 111 மணி நேரம் வெளியில் எல்லா பக்தரோட பார்வைக்காக வச்சுருந்தாங்க. 5 நாள் பொறுத்து 9ஆம் தேதி சமாதி பள்ளத்துக்குள்ளே இறக்குறாங்க. இறக்கும்போது நீரோத்பரன் தான் அந்த பொட்டியை வாங்கி கீழே இறக்கி வைக்கிறாரு. எல்லாம் மண்ணெல்லாம் போடுறாங்க. நீரோத்பரன் நண்பர் கூட இருக்கார். அவர் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பகவான்கிட்ட இவர் பேசுகிறாரு. என்ன பிரபு, எங்களை விட்டு எங்கே போகிறீங்க? உங்களால் வந்த இந்த அதிமேன பேராற்றலை இனிமேல் நாங்கள் எப்படி வளர்த்துக்க போகிறோம்? அந்த வேலையெல்லாம் இனிமேல் யார் நடத்துவா? நீங்கள் இல்லாமல் அந்த வேலை எப்படி நடக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மனமுருகி பேசுகிறார். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு குரல் எழும்புது. ஹபே 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 அப்படின்னு 3 முறை அந்த குரல் கேட்டுட்டு அடங்கிடுச்சு. ஹபேனா வங்கத்தில் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு அர்த்தம். இப்படி நடக்குங்கிற அர்த்தம் இந்த ஒலி, இந்த வார்த்தை கேட்டதை நீரோத்பரன்கிட்ட சொல்கிறார். எல்லாம் சமாதி அடக்கம் முடிஞ்சுது. இதை கொண்டு போய் இந்த தகவலை அன்னைக்கிட்ட சொல்லும்போது, ஆமாம் நடக்கும், அவர் இந்த புவியில் இல்லைனாலும் நடக்கும், சூட்சம லோகத்தில் இருந்து கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார், நடக்கும். 2வது, நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? நான் இருக்கிறேன், எல்லாம் நடக்கும் என்று அன்னை பதில் சொன்ன பிறகு தான் எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிது. அது வரைக்கும் ஒரு பெரிய இழப்பாக அவங்க பயங்கர அப்செட்டில் இருக்கும்போது அன்னை கொடுத்த தைரியம் தான். பகவானுடைய அதிமனம் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள அது வேலை செய்யுது. நிறைய பேர் ஏங்கின்னு இருக்காங்க. இன்னும் அறியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். அவருடைய அதிமன பேராற்றலை நாமளும் அனுபவிக்கணும்னு யாராவது விரும்பினா அதுக்கான உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா அந்த அதிமனதை, அந்த ஒளியை அனுபவித்தவன், அனுபவிக்க ஆசை உள்ளவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பகவான் சொன்ன அந்த அதிமன பேராற்றலை அவர்கள் உணர வைக்க நான் காத்திருக்கிறேன். இந்த வாரம் ஆசிரம நிகழ்வு ரொம்ப உருக்கமான எங்களுக்கு தகவலாக இருந்தது.
இதை எத்தனை முறை கேட்டாலும் எங்கள் கண்ணிலிருந்து எங்களுக்கு கண்ணீர் தான் சார் வருது. ஏன்னா பகவான் விடைபெற்றதை எங்களாலே தாங்க முடியல கேட்கறதுன்னு. அப்ப கூட இருந்தவங்க எப்படி தாங்கியிருப்பாங்க. ஆனா அன்னை சொன்ன மாதிரி நான் இருக்கிறேன். இன்றைக்கும் அவங்க 2 பேருடைய அந்த அதிமன பேரொளி இந்த புவியில இன்னைக்கும் நிறைஞ்சு இருக்குது. அதை உணர்ந்தவங்க பலாயிரம் பேர், அதுல தாங்களும் ஒருத்தர். இதை கண்டிப்பா உங்களுக்கும் உணர வைக்கணும்னா கண்டிப்பா என்னிடம் வாங்க. அந்த அந்த அதிமன பேரொளியை நான் உணர வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு பெரிய ஆனந்தமா இருக்குது. இது அன்னையும் பகவானும் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.